நம்ம 2 வகை லீடர்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போது. ரியாக்டிவ் லீடர், அப்புறம் ரியாக்டிவ் லீடர், அப்சர்வர் லீடர். 2 லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் அவங்களோட ரோல் எப்படி வித்தியாசமாகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரியாக்டிவ் லீடர் மேனேஜஸ் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அப்சர்வர் லீடர் அண்டர்ஸ்டாண்ட் தி பேட்டர்ன்ஸ் கிரியேட்டிங் தோஸ் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹோல் சிஸ்டம். ரியாக்டிவ் லீடர் சூழ்நிலையை மேனேஜ் செய்கிறார். அப்சர்வர் லீடர் அந்த சூழ்நிலையை உருவாக்கும் பேட்டர்னை பார்த்து முழு சிஸ்டத்தின் டைரக்ஷனை மாற்றுகிறார். நம்ம இப்போது ஃபேமிலி என்ற சிஸ்டத்தில் பல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வர்றதை பார்க்குறோம். இதில் அந்த சுச்சுவேஷனை மட்டும் ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே ப்ராப்ளம் சால்விங்க்கு அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மேரேஜ் என்ற சிஸ்டம் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் உருவாக காரணமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, அந்த சுச்சுவேஷன்ஸ் இப்போ மாறிட்டே இருக்குன்றப்போ அதனோட புது கண்டிஷன்ஸ்க்கு வரணும், இல்லை புதுசாக வெளியில் மாறணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பெண் எப்படி இருந்தாங்க, அவங்க கண்டினியூவாக தொடர்ந்து குழந்தை பெற்றுக்கிறவங்களா இருந்தாங்க, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாங்க. அடுத்தடுத்த குழந்தைங்க கண்டினியூவாக அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரலாம் இருந்துகிட்டே இருக்கும். மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், அப்போ வெளியில் போக முடியாது, கடினமான வேலைகளை செய்ய முடியாதுன்றவங்க இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் அத்தனை பேருக்கும் உணவு சப்ளை பண்ணுற வேலை, செய்கிற வேலை, அதை க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது ஒரு பெண்ணுக்கான டைம் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ஹெல்த்து கண்டினியூவாக குழந்தை பெற்றுக்க வேண்டியதில்லை, கண்டினியூவாக பீரியட்ஸ் அப்போ கஷ்டப்பட வேண்டியதில்லை, கண்டினியூவாக வெறுமனே சமைக்கிறதுக்கு மட்டும் நேரம் செலவு பண்ண வேண்டியதில்லை என்றதெல்லாம் தெரியுது. இப்போ அவங்களோட டைம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணன்றது ஏன் உருவானதுன்றப்போ அந்த வாரிசுன்றது தனி மனித சொத்துன்றதும் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணை வேறு ஒரு வீட்டு பெண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு தன் வாரிசு இங்கே உருவாக்கி வளர்க்குறது, அதுக்காக அந்த பெண் போற்றி பாதுகாக்கப்படுறது, பல சமூகம் என்ற பேரில் பல நிர்பந்தங்கள், பல விஷயங்களை அவங்க மேலே திணிச்சு அவங்களோட சுதந்திரத்தை ஒரு கட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு அன்புன்ற ஒரு விஷயத்த கொடுக்குற மாதிரி செஞ்சு அந்த வேலையை வாங்கப்படுறவங்க. அந்த அன்பும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் அந்த குடும்பம் நிலைத்திருத்தல்ன்றதும் பெண்ணுக்கான பல சுதந்திரங்களும் இருக்கிறப்போ அது எப்படியெல்லாம் மாற்றப்படுது, இந்த சிஸ்டம் எப்படி உருவானது, கட்டமைக்கப்பட்டதுன்றதை பற்றி, பெண் ஏன் அடிமையானாலன்றத ஒரு புக்கில் பெரியார் பேசியிருக்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மகரிஷி அவங்களும் குழந்தைகள் தனி மனித சொத்துக்காக ஒரு குடும்பத்துக்கிட்ட வளர்க்கப்படுறது, அந்த குடும்பம் மக்களோட மன வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகிறதுன்றது எவ்வளோ ஆபத்தானதாக இருக்கும். அந்த குழந்தைகள்ன்றவங்க நாட்டினோட சொத்துன்ற மாதிரி, சமூகத்தின் சொத்து, வருங்காலத்தினோட ஏணிப்படிகள்ன்ற மாதிரி இருக்கும்போது அவங்கள எவ்வளோ பொறுப்பான ஒரு தார்மீகமாக கடமை உணர்வோடு கவர்மெண்ட் அதை பார்த்துக்க வேண்டியது இருக்குது, பல பாலிசிங்களை போட்டுன்றதை நம்ம பார்க்க முடியும். பழைய கல்வி ஓகே, பழைய கல்வி முறை, அதனோட நோக்கம், அதை டெஸ்ட் பண்ணுற விதங்க, அதை சொல்லிக் கொடுக்கப்படுற விதங்க, இதில் இருந்தெல்லாம் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி.